எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி சமைச்சு டாக்குக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஏன்னா கோழிக்கால் வேஸ்ட்டு கடையில் தருவாங்க, கம்மியான ரேட்டு தான். அதை வாங்கி தான் நான் சமைப்பேன். டெய்லியுமே அதுகளுக்கு அதுதான். சப்போஸ் கோழிக்கால் கிடைக்கல அப்படின்னா தயிர், முட்டை ஏதாவது வாங்கி கொடுப்பேங்க. ஆனால் தயிர் சாப்பிட்ற அளவுக்கு கோழிக்கால் சாப்பிட்ற அளவுக்கு தயிர் குட்டிங்க சாப்பிடாதுங்க. இதுகளுக்காகவே ஏரியா விட்டு ஏரியா போய் வாங்கிட்டு வர்றது. இப்போது இந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னா அம்பத்தூர், ICF காலனி ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி சமைக்கிறது. இதுதான் என்னோடய கிச்சனில் இந்தா நீங்கள் பார்க்குறீங்களா, இதே அடுப்பு தான். 5 கிலோ சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். 10 கிலோ என்னால் தூக்கிட்டு வர முடியாது. இந்த 5 கிலோவை தான் சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வர்றது. இது ஃபுல்லாக இன்றைக்கி சிக்கன் கம்மியாக இருக்கிறதுனால சிக்கனை சூப்பாக வச்சு சிக்கன் தனியாக, சோறு தனியாக வேக வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டாக்குக்கு கொடுக்குறது. ஃபஸ்ட்டு 40 டாக்குக்கு தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போக ஒவ்வொரு தெருவாக போய் வைக்கிறதுனால புதுசாக டாக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுகளும் குட்டி போட்டு பெருகிக்கிட்டே இருக்காங்க. நான் இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு 30 குட்டிகளுக்கு தான் பண்ணியிருக்கேன். இன்னுமே பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. எங்கள் கார்ப்பரேஷன்லேருந்து யாருமே வர்றதில்லைங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இந்த பாத்திரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது மட்டும்தான் இருக்குது. என்னோடய பாத்திரம் தான். வெளியில் நம்ம குட்டிங்க இருக்காங்க. குட்டிங்க மொத்தம் 5 பேர். 2 பேர் உள்ளே இருக்காங்க. இது ஏன் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா, வெளியில் அந்த கேட்டு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை வெளியில் ஓடி போய் பைக்கெல்லாம் துரத்தும். அதுக்காக தான் கட்டி போடுறது. இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் சைக்கிளில் கொண்டு போகிறது. இது எல்லாமே ஒரே நாளையில் காலியாயிருங்க. ஏன்னா அந்த சைடு நிறையா குட்டிங்க இருக்குது. நல்லா சாப்பிடுங்க. கோழிக்காலுனா மணக்க சாப்பிடுங்க. இந்த சைக்கிளில் தான் எடுத்துகிட்டு போகிறது. இந்த சைக்கிளில் ஒரு பேக்கில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, டாக்குக்கான பவுலு இதெல்லாம் வச்சுருப்பேன். இப்போது நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது டாகு குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அதுக்கு ஒரு வாரம் சோறாவது கொடுங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப பசிக்கும். குட்டிங்க மொத்தம் 8 குட்டிங்க 10 குட்டிங்க தவறாமல் போட்டுருங்க. அதுக்கு தண்ணி கூட சாப்பாடு கூட கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வீட்டு பக்கத்தில் பிஸ்கட்டெல்லாம் வயிற்றுக்கு பத்தாது. ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் போடுற காசில் கோழிக்காலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு நல்லா பசியார சாப்பிடுங்க.
இது ஏன் சாப்பிட மாட்டேங்குது? சாப்பிட்டுருச்சா? சாப்பிட்டுருச்சு. வயிறு ஃபுல்லாகிருச்சுண்ணே இதுக்கு? ஆமாம். சரி சரி சரி. அது 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 ஃபுல்லாக சாப்பிடுது. கட்டாது. அதுவும் வயிறு ஃபுல்லாச்சுடா. ஆவலை இன்னும் உள்ளேருந்து இங்கே பாரு தம்பி, நீ இந்த டப்பாவில் தண்ணி வைக்கணும் சரியா? வீட்டில் சும்மா தானே இருக்க, தண்ணி வைக்கணும்னு டெய்லி உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடை போடணும் சரிங்களா? வெரி குட். எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து ஃபீமேல் டாக்கு. இதோட குட்டிங்க தான் இது ஃபுல்லாக. ஏன்னா அதுவும் ஃபீமேல் டாக்கு தான், அதுக்குமே ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த தெருவில் மட்டும் ஒரு 15 ஃபீமேல் டாக்குக்கு பண்ணி விட்டேன். இது குட்டி போடுற நேரம் நான் வீடு மாறிட்டேன் பார்த்துக்கோங்க. இத்தனை குட்டியை போட்டிருக்கு. குட்டி வந்து மெயின் ரோட்டில் கொஞ்சம் பெருசாச்சுன்னா மெயின் ரோட்டில் இங்கே ஃபுல்லாக வந்து நைட்டு ட்ராவல்ஸ் வேன் வந்து இங்கே ஓரமாக ஒதுக்கிடுவாங்க பார்த்துக்கோங்க. இந்த குட்டிங்க என்ன பண்ணுதுங்க, அந்த காருக்கு அடியில் படுத்துட்டு எல்லாம் வந்து போன வாட்டி குட்டி போட்டு ஒரு குட்டி கூட உயிரோடு இல்லை, எல்லாமே வந்து இறந்துருச்சு. இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு வந்து இந்த சேனலுக்கு கொடுங்க. ஏற்கனவே இங்கேருந்து ஐயப்பாக்கம் டு பீமடு ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கே வந்து ஒரு நேரம் மட்டும் 3000 ரூபாய் கிட்ட ஆகுது. ஏன்னா அட்மிஷனுக்கு ஒருக்கா போகணும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஒருக்கா கூட்டிகிட்டு போகணும். அதனால் இவங்களுக்காகவே இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த சேனலுக்காக உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டோம். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து கால் இப்படி அடிபட்டிருக்கு. இதை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக கூட என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரே ஒரு பொண்ணு தான். நானுமே வந்து மிடில் கிளாஸ் கூட கிடையாது, ரொம்ப லோ கிளாஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த புண்ணு இருக்குல்ல, இது சலமாக வெளியில் வருது. வண்டியில் போகிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இதுவுமே வந்து உயிர் தான் ஓகேங்களா? நமக்கு வலிச்சா மட்டும் வலி கிடையாது ஓகேங்களா? இதுக்குன்னு உணர்ச்சி வேதனை எல்லாமே இருக்குது. அதனால் வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. இதுக்கு வந்து மாத்திரை வாங்கணும். ப்ளீஸ் இந்த சேனலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. அந்த ஃபீமேல் டாக்குக்குமே ஆப்ரேஷன் பண்ணணும். இதுவுமே ஃபீமேல் குட்டி தான். இது இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. போட்டு 2 பேர் வளர்க்க கொண்டு போயிட்டாங்க. இது முன்னாடி கூட்டிகிட்டு போனது இது இருக்குல்ல, இதுக்கு தான் காலில் அடிபட்டுருச்சு. இதுவும் அம்மா, இதுவும் புள்ள ஓகேங்களா? இது வரேன், வா வா வா. சரி சரி சரி. காலை பாருங்கள் எப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. சரி நீ என்ன, சரி 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 நக்காத போ.